ஸோ வெல்கம் பேக் நண்பா. இந்தியன் WWE ஃபேன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஒரு மிகப்பெரிய சேஞ்சுக்காக. ஏன்னா WWE வந்து இனிமேல் டிவியில் வர போகிறது இல்லை. சோனி ஸ்போர்ட்ஸோட டீல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அண்ட் WWE வந்து மூவ் ஆக போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு. ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க WWE வந்து இனிமேல் சோனி ஸ்போர்ட்ஸ் கூட வந்து இருக்க போகிறது இல்லை. WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து மூவ் ஆக போகுதுன்னு. ஸோ சோனி ஸ்போர்ட்ஸில் வந்து WWE வந்து பார்க்குறவங்க ஸோ A to Z எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து WWE அண்ட் நெட்ஃப்ளிக்ஸை பற்றி வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் WWE வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் கூட வந்து எந்த டீலில் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, ஏன் இப்போ வந்து டீல் வந்து முடிஞ்சிச்சு, ஏன் WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மூவ் ஆயிட்டாங்க. ஸோ A to Z எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். WWE வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து மூவ் ஆக போகுதுன்னு. ஸோ நடுவில் வந்து WWE வந்து ஆட்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க, நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மூவ் ஆக போகிறோன்னு. லைவ்ல வந்து சோனி ஸ்போர்ட்ஸ்காரங்க வந்து காட்டிடுறாங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ஆட்லாம். ஆனால் அதுவே ரிப்பீட்டிங் டெலிகாஸ்ட் போடும்போது WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக போகுதுன்னு சோனி ஸ்போர்ட்ஸ்காரங்க வந்து மியூட் பண்ணிடுறாங்க, பிளர் பண்ணிடுறாங்க, காமெண்டேட்டர்ஸோட வாய்ஸை வந்து மியூட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சோனி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா WWE வந்து எங்கள் சேனலில் வந்து ஓடின்னு இருக்கு, ஆனால் அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ரிப்பீட்டிங் டெலிகாஸ்ட்டில் வந்து பிளர் பண்ணுறதும் காமெண்டேட்டர்ஸை வந்து மியூட் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து செஞ்சாங்க. ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. அது என்னன்னா WWE is preparing to transfer its media rights in India from Sony Sports to Netflix. This transaction is expected to start March 2025, ending a 23-year-old deal with Sony Networks. ஸோ இங்கே எக்கனாமிக் டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் WWE எல்லா ரைட்ஸும் சோனி ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து இருக்காது. அந்த ரைட்ஸ் வந்து எப்போலேருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மார்ச்சுக்கு அப்புறம் தான் எல்லா ரைட்ஸும் தருவாங்க. ஏன்னா ரா வந்து ஜனவரியில் வந்து போயிடும். ஆனால் ஸ்மாக் டவுன் அண்ட் NXT வந்து சோனி ஸ்போர்ட்ஸில் தான் ஓட போகுது கொஞ்சம் மந்த்ஸுக்கு. ஸோ WWE வந்து தன்னோட ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் தான் தர போகிறாங்க. அண்ட் 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டீல் வந்து முடிய போகுது சோனி ஸ்போர்ட்ஸ் கூட. இது நடுவில் வந்து சேனல் நேம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சோனி 10-1 இருந்தது, அதுக்கு முன்னாடி வேற எந்தோ இருந்தது, இப்போ வந்து சோனி 10-1 ஆயிடுச்சு. 23 வருஷத்தில் வந்து சோனி ஸ்போர்ட்ஸை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணாதது ஒண்ணுன்னா WWE வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் கூட தான் இருந்தாங்க. அண்ட் இப்போ அதுவும் சேஞ்ச் பண்ற நேரம் வந்து வந்துச்சு. ஐநோ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் தான் WWE வந்து இனிமே முடிஞ்சிச்சு, WWOட கதை வந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா WWE வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிடும், டிவியில வராது. அதனால நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த கதைலாம் இல்லை ப்ரோ. எப்படி இருந்தாலும் WWEக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட் தான். எப்படி ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக 2029 வந்து WWE வந்து 5 இயர்ஸ் டீல் வந்து சைன் பண்ணாங்க. அதில் வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் வந்து WWEக்கு வந்து ஃபர்ஸ்டே பே பண்ணிட்டாங்க. WWE வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்டே காசு வாங்கிட்டாங்க. அதனால WWEக்கு வந்து எந்த கவலையும் இல்லை. சோனி ஸ்போர்ட்ஸில் வந்து 5 மில்லியன் வியூவர் தான், 4 மில்லியன் வியூவர் தான் WWE வந்து தன்னோட ப்ராடக்டை வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து அதை பார்த்தோம். எத்தனை மில்லியன் வியூஸ் வந்ததுன்னு அது வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கு தான் தெரியும். இதே மாதிரி சேமாக தான் நெட்ஃப்ளிக்ஸ் கூடயும் WWE வந்து இப்போ வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WWE வந்து இந்தியாவுக்கு மட்டும் காசு தரல, ஏன்னா வேர்ல்டு வைடுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருக்கு. அதனால நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வேர்ல்டு வைடுக்கும் காசு வந்து WWE வந்து கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்டே. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னு உங்களுக்கே தெரியும். ரீசெண்டாக ஜாக் பால் அண்ட் மைக் டைசனுக்கான ஃபைட்டே வந்து சர்வரே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க. அதில் இந்தியாவிலும் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே வந்து இந்தியன் ஆடியன்ஸும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்காங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி நிறைய காசை வந்து சம்பாதிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் WWE பற்றிலாம் சொல்லவே வேணாம். WWE வந்து எவ்வளோ ஹை லெவலில் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டு பேரை கொலாபரேட் பண்ணால் ப்ராஃபிட் நிச்சயம் தான். இல்லை ப்ரோ, நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கணும், காசுலாம் கட்டணும், அதுக்கு வந்து நான் பார்க்காம இருந்துப்பேன்னு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு வந்து எவ்வளோ முன்னாடி போயின்னு இருக்கு. நீங்கள் வந்து இன்னும் WWE வந்து டிவிலேயே உட்காந்து பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா, WWE தன்னோட லெவலை வந்து அப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு மோஸ்ட் வாட்சபிள் பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, WWE வந்து டிவியில தான் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ.
நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட எந்த பேக் எடுத்தாலும் WWE வந்து அதில் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் வந்து $499 எடுத்துக்கோங்க, $299 எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் WWE வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ப்ரைஸ் அக்கார்டிங் அந்த குவாலிட்டி வந்து குறையலாம். ஆனால் WWE வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வாங்குற சப்ஸ்கிரிப்ஷனில் WWE மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் நிறைய மூவிஸ் பார்க்கலாம், வெப் சீரிஸ் பார்க்கலாம், அண்ட் இன்னுமே நிறைய திங்ஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ நீங்கள் கட்டுற காசு வந்து வீணாக போகாது. எப்படி நீங்கள் வந்து டிவி காசு கட்டுறீங்களோ அதே மாதிரி வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து காசு கட்டலாம் அண்ட் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணுமா இல்லையான்னு அது வந்து உங்கள் விருப்பம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WWE வந்து எவ்வளோ வந்து காசு பே பண்ணுறாங்கன்னா $5 பில்லியன் வந்து WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து வாங்குறாங்க தன்னோட ஷோ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகணும்னு யாரோட பிளான்னா அது வந்து TKO மெம்பர்ஸோட பிளான் தான். WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகணும். நம்ம இன்னும் டிவிலே உட்காந்து இருக்க வேணாம், நம்மளும் வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து போவோன்னு TKO மெம்பர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WWE வந்து $5 பில்லியன் தராங்க. ஸோ WWE வந்து தரமான சம்பவங்கள்லாம் பண்ண போடாங்க. WWE ரா நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூட் ஷோ வந்து January 6th அன்னைக்கு வந்து நடக்க போகுது USA. ஆனால் இந்தியாவில் வந்து January 7th அன்னைக்கு 6:30 AM வந்து நடக்க போகுது. எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா அது வந்து தெரியல. ஏன்னா WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்காங்க, அவங்க அக்கார்டிங் தான் அது வந்து நடக்க போகுது. அவங்க வந்து மேபி 3 hours ஷோ கூட வைக்கலாம், 3 hours மேலே கூட வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லிமிட் கிடையாது. ஜான்வரி மந்த்தில் ரா மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து போகுது. மற்ற WWE ஷோலாம் வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் கூட தான் இருக்க போது மார்ச் வரைக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் ராவா இருக்கட்டும், ஸ்மாக்டவுனா இருக்கட்டும், NXT இருக்கட்டும், எல்லா ஷோவும் நெட்ஃப்ளிக்ஸ்ல தான் காணப்படும். ஸோ கைஸ் 2024 வந்து முடிய போது சில நாட்கள் தான் இருக்கு. ஸோ எப்பவுமே இயர் எண்டிங்ல வந்து அந்த இயர்க்கான அவார்ட்ஸ், ப்ரோ ரெஸ்லிங் அவார்ட்ஸ் வந்து தரப்படும். ஸோ ஸ்போர்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் ப்ரோ ரெஸ்லிங் அவார்ட்ஸ் 2024 வந்து தெரிய வந்திருக்கு. இவங்களை பத்தி நான் வந்து சொல்ல வேணாம், இவங்க வந்து பெரிய ஒரு ரெஸ்லிங் சோர்ஸ். ஸோ இவங்க வந்து மென்ஸ் ரெஸ்லர் ஆஃப் த இயர் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க எத்தனை பேர் வந்து அக்ரி பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உமன்ஸ் ரெஸ்லர் ஆஃப் த இயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டோனி ஸ்டார்ம். அண்ட் பிரேக் அவுட் ஸ்டார் ஆஃப் த இயர் யாருன்னா அப்கோர்ஸ் நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு. இந்த இயர் ஃபுல்லாகவே தன்னோட டாமினன்ஸால ஓஜி பிளட் லைனை வந்து செம்மையாக பிறந்திருக்காரு. ஸோ அவரை வந்து 2024 பிரேக் அவுட் ஸ்டார் ஆஃப் த இயர் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட்ச் ஆஃப் த இயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரையன் டேனியல்சன் வெர்சஸ் வில் ஆஸ்ப்ரேக்கான மேட்ச் வந்து மேட்ச் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு வந்து மேட்ச் ஆஃப் த இயர் வந்து CM Punk வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையர் ஹெல் இன் எ செல் மேட்ச் தான். அடுத்தது ஷோ ஆஃப் த இயர் என்னன்னா அஃப்கோர்ஸ் ரெசல்மேனியா XL, ரெசல்மேனியா 40 தான் ஷோ ஆஃப் த இயர். அண்ட் ஸ்டோரி ஆஃப் த இயர் நோ டவுட் நம்மளோட பிளட் லைன் சாகா, WWE ரூல் பண்ற ஃபேக்ஷன் பிளட் லைன். அண்ட் ரைவல்ரி ஆஃப் த இயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் CM Punk. ஒரு தரமான ரைவல்ரி. CM Punkஆல ட்ரூ மேக்கின்டையர் வந்து தன்னோட வேர்ல்ட் ஹெவிவே சாம்பியன்ஷிப் வந்து ரெசல்மேனியாவில் தோத்தாரு. அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் மணி இந்த பேங்கையும் ஜெயிச்சாரு, அங்கேயே வந்து தோத்துறாரு. கிளாஷ் ஆஃப் த கேஸ்ட்லயே ட்ரூ மேக்கின்டையரை வந்து CM Punk வந்து காஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு தரமான டாம் அண்ட் ஜெரி ஃபியூட் வந்து போச்சு. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் CM Punk ரைவல்ரி ஆஃப் த இயர்னு சொல்றதுல தப்பே இல்லை. அண்ட் ஹீல் டர்ன் ஆஃப் த இயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸேவியர் அண்ட் கோஃபி டர்ன் ஆன் பிகி. நோ டவுட் நம்ம வந்து என்ன நினச்சோன்னா எக்ஸேவியர் வுட்ஸ் அண்ட் கோஃபி கிங்ஸ்டன் தான் வந்து சண்டை போட்டுப்பாங்க, அவங்களுக்குள்ள தான் ஏதாவது நடக்க போகுதுன்னு நினச்சோம். ஆனால் இவங்க வந்து ட்விஸ்ட் அடிச்சு பிகி மேலே வந்து டர்ன் பண்ணிட்டாங்க, செம்மையான ஒரு ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது பெஸ்ட் ஆன் மைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரூ மேக்கின்டையர். பெஸ்ட் ஆன் மைக்கும் கூட, சோஷியல் மீடியாவும் கூட. அண்ட் டேக் டீம் ஆஃப் த இயர் வந்து ஃப்ராக்சியம்.